ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நாளுடைய செய்திகள், அதன் பின்னால் இருக்கும் பின்னணி கதைகள், அதில் இருக்கக்கூடிய லீட், இது எதை நோக்கி போகிறது அப்படின்னு கம்ப்ளீட் அனாலிசிஸை நம்ம பண்ணி வருகிறோம். பின்னாடி இருப்பதையும் நாம் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இன்றும் பல முக்கியமான திருப்பங்கள், ரொம்ப 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 பெரிய திருப்பம் அப்படின்றது தான் நடந்திருக்கிறது. முக்கிய செய்திகள் வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்றது கொடுத்து பேசுறதுக்கு நமது ஆசிரியர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே காலையில் வந்த செய்தி, திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தினுடைய 3 முறை முன்னாள் முதல்வர், 5 முறை எம்எல்ஏ, 3 முறை அதிமுகவுடைய அமைச்சர், இதெல்லாம் அதிமுகவில் இருந்தவர், பொருளாளராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், ரெட்டையில ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டவர், ஜெயலலிதா அவர்களால் பரதன் என அழைக்கப்பட்டு விஸ்வாசத்திற்கு பேர் போனவர், த பெஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் வாங்கியவர். இவ்வளோ சொல்லிட்டோம். இப்போ அவர் தளபதினு சொல்லிட்டாரு, திமுகன்னு சொல்லிட்டாரு, திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு, அண்ணா அறிவாலயம் வாசலில் ஏறினார், அந்த அட்டையவே வாங்கிட்டார். நீங்கள் சொன்னது எல்லாமே கடந்த காலம், இறந்த காலம்னு சொல்லலாமா? கடந்த காலம். திரு ஓபிஎஸ் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர்றார். எதிர்காலத்தில் என்ன அப்படின்னு பார்க்குறாருன்னா, இனிமேல் அவருக்கு பெரிய ஆக்டிவான பாலிடிக்ஸ் இல்லை டு பிளே. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கான எதிர்காலத்தை பார்க்குறாரு. அப்போ அவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுத்துட்டோம், ஒரு சேஃப் ஜோன், ஒரு சேஃப் பிளேஸ் கொடுத்துட்டோம்னா அவர்கள் அதற்கு பிறகான அரசியலை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. முன்னாடி நீங்கள் இருந்தது எல்லாமே அவருக்கு கிடைத்தது, அவர் பெற்றதல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு முறை, முதல் முறை ஜெயலலிதா அவர்களுக்கு சிறை, 2வது முறை ஜெயலலிதா அவர்களுக்கு சிறை, 3வது முறை ஜெயலலிதா அவருடைய மரணம். இந்த 3 சம்பவங்களால் அவர் கிடைத்தது அந்த முதலமைச்சர் பதவி. அவர் தலைமையில் தேர்தலை போட்டியிட்டு வென்று அவர் முதலமைச்சர் ஆனவர் அல்ல. அதனால் அது எல்லாமே வாய்ப்புகள். அப்போ எதிர்கால வாய்ப்பு என்னன்னு பார்க்குறாரு அவர். அப்போ நாளைக்கு நமக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குன்னா, நமக்கு ஏடிஎம்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறது ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்துருக்கலாம், தனி கட்சியை துவங்கி இருக்கலாம், பாஜகவோட இணைஞ்சிருக்கலாம். பாஜகவோட இணைஞ்சிருந்தால் ஒரு நல்ல சேஃபர் வாய்ப்பாக இருந்திருக்கும். ஏன்னா பிஜேபி வாஸ் ஆல்வேஸ் குட் வித் திரு ஓபிஎஸ். ஆனால் அவர் நடத்துறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நிறைய அடுத்த தலைமுறை உள்ளே இறங்கிருச்சு. தனி கட்சி துவங்க மாட்டேன் அப்படின்னு அவர் பல முறை அழுத்தம் திருத்தமாக சொன்னதில் தான் அந்த கியூ இருக்குது. அது என்ன அப்படின்னா, கட்சி நடத்துறது சுலபம் அல்ல, அது புரிஞ்சுக்கணும். கட்சி நடத்துறதுக்கு நிறைய ஆளுமை திறன், தலைமை பண்பு, பணம் செலவழிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் வேணும். திரு டிடிவி தினகரன் காட்டிட்டார், திரு அன்புமணி ராமதாஸ் காட்டிட்டார். இப்படி அன்னி தேமுதிக ரொம்ப பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு அது முடியாதுன்னு தெளிவடைஞ்சிட்டார். விஜய் இன்னைக்கு எலெக்ஷன் ஒட்டியில் நல்லா ஷைன் பண்ணுறார். அப்போ இதை மாதிரி நம்மளால் தனி கட்சி நடத்தி நம்ம பண்ண முடியாது. எல்லாம் ஒரு மாநாடு, உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு ஓபிஎஸ் அவர்களே மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சார். எங்கே போச்சு? ஏன் மாநாட்டுக்கு யார் காசு செலவழிப்பா? அது முதல் கேள்வி இல்லை. அப்போ அந்த கணக்கு நீங்கள் நாங்கள் திருப்பி இங்கே பண்ருட்டியார் தலைமையில் பேசி திரும்பி ஒரு அறிவிச்சாங்க, நாங்கள் பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போகிறோம். எங்கே நடந்துச்சு? 2 முறை அவங்க கூட்டம் வச்சு 2 முறை நடத்தவே இல்லை. அப்போ இது மாதிரி பல சேலஞ்சஸ் அவருக்கு தெரியுது. நம்மளால் கட்சி நடத்த முடியாது. அப்போ சேஃப்டி என்ன, எதிர்காலத்துக்கு எது நல்லது? அப்போ நம்ம பேசாமல் நம்ம இங்கே போகலாம். திமுக ஆளுங்கட்சியாக தொடருமா தெரியாது, குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியாக வரும், அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. அப்போ 2ல் நமக்கு எது பண்ணாலும் சேஃப்டி தான். நமக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கூட நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகளை அவங்க சேஃப்டியாக இருந்தாங்க, ஒரு கட்சியோட தொடர்பு இருந்தாங்கன்னா நமக்கு சேஃப்டி. அப்போ ஏடிஎம்கேல இடம் இல்லை அப்படிங்கும்போது, அப்போ தான் ஒரு பலமான தலைவராக இருந்திருந்தால் அவர் தன் தலைமையில் கட்சி ஆரம்பிச்சு. எம்ஜிஆருக்கு என்னாச்சு, வைகோக்கு என்னாச்சு, கட்சியை விட்டு நீக்கப்பட்டபோது அவங்க என்ன செஞ்சாங்க? தேவ புருவன் தேர் ஸ்ட்ரென்த். அது நம்ம கம்மியாக பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு போகிறது நமக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய ஸ்ட்ரென்த். தமிழகத்துறை முன்னாள் முதலமைச்சர் அமர கலைஞரும் தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்ன அதே வாசகம், எங்களுக்கு எங்களுடைய உயரம் தெரியும். அதே தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும். அப்போ எது நமக்கு சேஃப்னு பார்த்தா அறிக்கப்பட்டது. இதில் என்ன பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னா, ஏடிஎம்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் தலைமை என்ன சொல்லி இவரை குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதையே மெய்ப்பிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க நீங்கள் டிஎம்கேவுடைய பி டீமு, எப்படி ஏடிஎம்கே கட்சி தலைமையில் உள்ளத்தை நீங்கள் எப்படி தாக்குவீங்க, நீங்கள் எப்படி, அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தபோது
யாரை பார்த்து நீ வந்து அதிமுக விசுவாசி இல்லைன்னு அம்மாவின் உண்மை தொண்டன் தான் அவர் எப்பவுமே கேள்வி போடுவார். அவர் வந்து உரிமை மீட்பு குழுன்னு போட்டீங்க. நேத்து வரைக்கும் நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். நான் அதிமுக இப்ப நீங்க எப்படி அதிமுக உரிமையை மீட்பீங்க? இப்ப தெரியுது அதிமுகவின் தாய்க்கழகத்தில் இணைந்து விட்டேன். எப்ப தெரிஞ்சது அதிமுக தாய்க்கழகம் திமுகன்னு? உங்களுக்கு தீய சக்தி திமுக திட்டினீங்களே. ஆமா. அப்ப வந்து இந்த என்ன கணக்கு வருது அப்படின்னா, ஒரு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் சொன்னீங்க இல்லையா, அதிர்ச்சி வைத்தியம் யாருக்குன்னு பார்க்கணும். யாருக்கு? ஒவ்வொரு காமன் மேனுக்கும். ஓபிஎஸ் கிடையாதா? திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. திமுகவுக்கு இன்ப அதிர்ச்சி. நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். திமுகவுக்கு இன்ப அதிர்ச்சி. ஏன்னா ஓபிஎஸ் வர்றாருங்கிறது ஒரு லம்சம் லாட்ரி. உங்களுக்கு புரியுங்களா? எதுல? பெர்செப்ஷன்ல, ஓட்டுல இல்ல. செங்கோட்டையன் வர்றாருங்கிற தாவேக்காக்கு என்ன உங்களுக்கு ஏன் இருக்கா? நம்ம சொல்லுது அங்க வந்து ஆதவர்ஜுனா சேருவாரு, அங்க வந்து சீட்டில் நிர்மல்குமார் சேருவாரு, ராஜ்மோகன் சேருவாரு. ஆனா செங்கோட்டையன் வர்றதுங்கிறது வேற. ஜெயலலிதா அவர்கள்ட்டையே இருந்து வேலை பார்த்தவர், அவ்வளவு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வர்றாரு போது அதோடைய அந்த வேல்யூ கூடியது. அதை மாதிரி 3 முறை சீஃப் மினிஸ்டர் நம்ம கிட்ட சேர்றாரு அடிக்கும் போது டிஎம்கே வேல்யூ கூடுது. அப்போ டிஎம்கேக்கு அது இன்ப அதிர்ச்சி. உண்மையிலேயே கட்சியிலே சேர்ந்துட்டாரா? அப்படியா? அப்படிதான் முதல் கணக்கு. உங்களுக்கு சூப்பருங்க, போற சொல்லி முடிஞ்சு வச்சு. அதிமுகவுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை, இன்பமும் இல்லை, வைத்தியமும் இல்லை. அதிமுக எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களாம் எதிர்பார்த்தது இப்படி நடந்துட்டு அவங்க ரொம்ப நல்லது நினைச்சாங்க. ஆக்சுவலாக திரு இபிஎஸ் அவருடைய ஸ்டாண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. நான் இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இபிஎஸ் அவர்கள் பிடிவாதம் பிடித்து அவர்களை தள்ளி விடுகிறார். முரட்டு பிடிவாதம், வரட்டு பிடிவாதம், இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னாச்சு, நீங்கள் எங்கே போனீங்க கடைசியில்? அப்போ இதை அவர்கிட்ட சொல்ல, நான் இது செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னேன்ட்டார். நான் அப்போ வந்து உள் வேலை பார்ப்பாங்க. அப்போ நான் அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து கட்சிக்காரங்களே வந்து இப்போ ஏடிஎம்கே கட்சிக்காரங்க கட்டாயமாக உங்களுக்கு ஏடிஎம்கே வந்து பிளவுபட்ட போது, ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது, ஓபிஎஸோட சிம்பத்தைசர்ஸ் நிறைய இருப்பாங்களே. நீங்கள் 100% இல்லாட்டால் 30%, 20% இருப்பாங்களே ஏடிஎம்கேல. அவர்கள் இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? அதுக்காக இதே ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட ஓரங்கட்டாமல் கிடையாது. இன்க்ளூடிங் திருமதி சசிகலா, இன்க்ளூடிங் திரு டிடி விதினரன், எவ்ரி அதர் லீடர். அண்ணன் செங்கோட்டையன், இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேல இபிஎஸ் என்னை புறக்கணிச்சாருன்னு சொல்லிட்டு போனாரு. ஜெயலலிதா அவர் புறக்கணிக்கலையா? எவ்வளவு எலெக்ஷனுக்கு கேம்பெயின் அவருக்கு பயன்படுத்துவாங்க, எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க. 2016 ஜெயலலிதா மீண்டும் என்ற முறை செங்கோட்டையன் அமைச்சர் கிடையாது. திருமதி சசிகலா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அமைச்சரானார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அதுவும் மாஃபை பாண்டராஜன் போனதுக்கு அப்புறம் அந்த மாத்தி. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து இங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போலையே. அப்ப ஓபிஎஸ் அவர்கள் வாழ்வோ சால்வோ, உயர்வோ தாழ்வோ நான் இங்க இருப்பேன் அப்படின்னா அந்த சிம்பத்தி தொடர்ந்து இருக்கும். இபிஎஸ் மேலதான் பழி விழுந்திருக்கும். இவ்வளவு பிடிவாதம் இருக்குங்க, அவர் நல்ல மனுஷங்க. அந்த நல்ல மனுஷங்கிற பேச்சு இன்னைக்கு வரைக்கும் மாறாது. ஆனா டக்குன்னு வந்து அங்க போகணும், அதுக்காக இப்படியா அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனை. எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோவப்படுவாங்க, ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஓவர் ஆயிடுச்சுன்னா கோவப்பட்டது வந்து காணாம போயிடும். அதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணிக்கலான்னு போயிடும். அந்த மாதிரி தான் இங்கே போயிருக்கு. அப்போ காமன் மேனுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டு நீங்கள் நம்மளை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க, நீங்கள் வெளியில் போய் ஏங்க அதுக்காக டிஎம்கே டிஎம்கே கெட்ட கட்சியாக நல்ல கட்சியாங்க இல்லை. நீங்கள் எதிரில் இருக்கீங்க. ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம்கேல சேர்ந்தாங்க எப்படி இருக்கும்? ஸ்டாலின் இஸ் சினானிம்ஸ் ஆஃப் டிஎம்கே. அப்போ ஓபிஎஸ் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? நேற்று வரைக்கும் அம்மாவின் உண்மை விசுவாசி தானே சொன்னீங்க. அப்போ அம்மாவின் உண்மை விசுவாசி எப்படி டிஎம்கேல இருப்பார்? அப்போ அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கும். இதில் அவர் தனது மகன்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை செட் பண்ண பார்க்குறாரு. அவர் ஒரு டீசென்ட் எக்ஸிட்டுக்காக ஒரு ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப ஒஸ்ட் எண்டிங் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பிஜேபிக்கு போனால் ஒரு மாதிரி விடும், டிடி விதினகரன் கிட்ட போனால் அது வந்து சப்மிசிவாக நம்ம போய் இறங்கி போன மாதிரி, இது மாதிரி ஏதோ ஒரு கணக்குகளாக இருக்குன்னு எதிர்த்து போட்டோம். பட் டிஎம்கே கிட்ட போகிறதுன்றது அது அதோட ஒஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? தன்னோட யூஎஸ்பியவே மொத்தமாக, அவரோட யூஎஸ்பி என்ன அப்படின்னா ரெட்டை இல்லை, அதிமுக ஜெயலலிதாவின் வலதுகரம், நம்பிக்கைக்குரியவர், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், மோடியுடன் இருந்தவர் அப்படின்லாம் பார்த்து கடைசி வரைக்கும் நம்பினது என்னன்னா, அவர் வந்து ஏடிஎம்கே கரவேட்டி போட்டி தான் இருக்கணும்னு நினைச்சார். அவர் வந்து ஏடிஎம்கே கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு அவருக்கு கோர்ட் உத்தரவு வந்த போது அவர் ரொம்ப புண்பட்டுருப்பாருன்னு நான் கருதுனேன். நான் சொன்னேன். அதில் வந்து எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏன்னா அவர் அப்படிதான் நினைச்சேன். பட் அது என்னோட யூகம், மை ஃபால்ட். அப்போ அவரை நம்ம எப்படி பேச முடியும்? நாளைக்கு நீங்கள் திமுக கரவெட்டி கட்டுவீங்கன்னா அப்போ நீங்கள் ஏடிஎம்கே ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு சொன்னதில் வந்து அது உண்மை இல்லாமல் போயிடல, அவ்வளோதான் கிடையாது. பட் எல்லாத்தையும் அடமான வச்சிட்டாரா, லைஃப் டைம் ரிஸ்க் எடுத்தாரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. நான் என்ன அவர் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் அவருடைய கடந்த காலம். இப்போ என்னங்கிறது ரொம்ப முக்கியமான. அப்போ அவர் நினைக்கிறாரு நமக்கான விஷயத்தை விட நம்ம பிள்ளைகளுக்கான முக்கியம் நினைக்கிறது. அதை நீங்கள் வந்து சரியா தப்பாங்கிறது எப்பயுமே காலம் தான் சொல்லணும். நம்ம வந்து எப்பயும் பல முறை சொன்னோம், ஒரு விஷயம் சரியா தப்பாங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய ஷாக் வேவை கொடுத்துருக்கு. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஓபிஎஸ் டிஎம்கே போய் சேருவாரா அப்படிங்கிற ஒரு ஷாக் அது அப்படி நிற்குது. டிஎம்கேல சேர்ந்த புத்திசாலித்தனமான முடிவா, சுமாரான முடிவா, அது வேறு. இப்போ பாருங்க,
திரு செந்தில் பாலாஜி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் திரு டிடி விட. அவர் அங்கேயே தொடர்ந்து இருந்தாருன்னா நாளைக்கு அவர் எம்எல்ஏ இருப்பார், 2026 சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருப்பார், அமைச்சராக இருப்பாரான்னு சொல்லவே முடியாது. ஆனால் அன்னைக்கு டிஎம்கேக்கு போனார். என்னாச்சு, எந்த தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இவரை வந்து கண்ணா பின்னான்னு திட்டினாரோ அவர் பாராட்டி இவரை மாதிரி செயல் வீரர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு எல்லா முக்கியத்துவம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் கோயம்புத்தூரில் கூட்டம் போட்டு அது அவருடைய ஏற்பாடு, கொங்கு மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பாக வச்சிருக்காங்க, பயங்கரமாக போட்டு பெரும்பாலும் காட்டிட்டு இருக்காரு, ஒரு பெர்ஃபார்மராக மாறிட்டு இருக்காரு. அப்போ அந்த டிசிஷன் சரியா தப்பா? அவருக்கு அந்த டிசிஷன் சரி. நான் ஏடிஎம்கே விசுவாசி, நான் இப்படி நினைக்கல, அப்படி அது நீங்கள் நினச்சிக்கலாம். அவருக்கு அப்போ வந்து சரியா தப்பாங்கிறது காலம் சொல்லும். உங்களுக்கு புரியுங்களா? அப்படியே வேற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதே டிஎம்கேல திரு கலைராஜன் சேர்றார். இன்னும் சொல்ல போனால் திரு கலைராஜன்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கெல்லாம் வந்து குருநாதர் அவர். உங்களுக்கு புரியுங்களா? அது என்னாச்சு? அப்போ வந்து ஒரு டிசிஷன் சரியா தப்பாங்கிறது ரிசல்ட்டை பொறுத்தது. நான் எப்படிங்க இப்போ எக்ஸாம்பிள் இருக்கேன், மார்க் வரும்போது தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இவர் இன்னைக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறாரு, மார்க் வரும்போது தெரிஞ்சிடும். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்ஸில் இருந்து திமுக இப்போ சேர்ந்தாலும் மே எண்ட் அப் பிலோ செந்தில் பாலாஜி 2 அப்படின்ற பாசிபிலிட்டி ரிசல்ட் வச்சு தான் இருக்கு. அது அடுத்தது நீங்கள் அது வேற ஒரு டாபிக் போறீங்க. நான் சொல்ல வர்றது சரியா தப்பா என்பதை காலம் சொல்லும். வெற்றி தோல்வி வச்சு நான் சொல்ல. அடுத்த எலெக்ஷன்ல தோத்துறாரு அப்ப அது அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் யாரும் வந்து அரசியல் வாழ்க்கை போறது இல்லை. இந்த முடிவு சரியா தப்பாங்கிற பத்தி நம்ம ஐம் டாக்கிங் அபௌட் தி டிசிஷன். அப்ப இந்த டிசிஷன் வந்து திரு செந்தில் பாலாஜி எடுக்கிற உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா திரு செந்தமலன் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னமும் வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கிறாங்க, இன்னால் அமைச்சராக இல்லை, இன்னால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. அப்போ அடுத்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும், சீட்டில் அவங்க போட்டிட்டு வெல்லணும், வென்று அவங்களுக்கு அமைச்சர் பதவி ஏதாவது கோalition கவர்மெண்ட் தான் வருதா இல்லையான்னு தெரியாது, அப்போ யோசிக்கணும். ஆனால் திரு செந்தில் பாலாஜி இப்போ 4 வருஷம் எகெயின் ஏடிஎம்கே பீரியட்லையும் மினிஸ்டர், இவங்க பீரியட்லையும் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அவர் செல்வாக்கு இருக்கிறாரு. மினிஸ்டர் பதவி போனாலும் அவர் செல்வாக்கு எங்கேயும் குறையில. உங்களுக்கு அந்த கீ ரோலில் இருக்கிறாரு. இன்றைக்கும் தமிழக முதலமைச்சருடைய முழு நம்பிக்கையை பெற்றவராக. அப்போ வந்து அவர் டிசிஷன் சரின்னு சொல்லுவார். அதே மாதிரி நாளைக்கு திரு ஓபிஎஸ் தான் நம்பர் 2. கலைஞர்கிட்ட வந்து பேராசிரியர் இருந்த மாதிரி ஸ்டாலின்கிட்ட வந்து இவர் தான் இருக்க போகிறார் அப்படின்னா அது டிசிஷன் சரியாக தான் இருக்க போகுது. நாளைக்கு எல்லாமே ஓபிஎஸ் இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்க மாட்டேதுப்பா. எதா இருந்தாலும் அண்ணன் வந்து ஓபிஎஸ் கேட்டீங்களா, ஓபிஎஸ் கேட்டீங்கன்னு சொல்ல இருப்பாருன்னா அப்போ வந்து இவர் டிசிஷன் சரின்னு எல்லாருமே சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட் நான் சொல்ல வரேன். அவர் வந்து செந்தில் பாலாஜியோட கம்மியாக இருக்குமா இல்லையாங்கிறது அது அடுத்த கேள்வி. அதில் என்ன பிரச்சனைன்னா இவர் மினிஸ்டர் இல்லை. ஸோ அரசு நிகழ்ச்சியில் ஒரு முதலமைச்சருக்கு அடுத்த சீட்டில் உட்கார முடியாது. கட்சி மேடையில் ஒரு நிகழ்ச்சியில் 2 நிகழ்ச்சியில் உட்கார முடியும், எல்லா நிகழ்ச்சியில் உட்கார முடியாது. கூட்ட நிகழ்ச்சியில் மேலே உட்கார முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்படி வந்து அது லேயர் மாறும். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா மேடையில் உட்கார முடியாது. இப்போ பார்ட்டி ஃபங்க்ஷன்னா மேடையில் 1-2 மேடையில் உட்காந்துக்கலாம். கோலிஷன் கவர்மெண்ட்டில் மேடையில் வேலை கிடையாது. அப்படி வந்து அது வந்து எதை பொறுத்து நாளைக்கு அவர் திரும்பி எம்எல்ஏ ஆறாரு, நாளைக்கு அவர் திரும்பி மந்திரி ஆறாரு, தட் இஸ் செப்பரேட் கேஸ். அப்புறம் திரும்பி எங்கே புரோட்டோகால் எங்கே வராருங்கிற பார்க்கணும். அது மாதிரி ஒன்றுமே இருக்கு. நம்ம வந்து ஸோ இது வந்து சரியாக போயிடுச்சா தப்பாக போயிடுச்சாங்க, இட் ஹேஸ் பாஸ்ட் எ ஷாக் வேவ். அதில் வந்து குழப்பம் இல்லை. அதற்கப்புறம் சரியா தப்பாங்கிறது காலம் தான் சொல்ல முடியும். இதில் தான் இன்னொரு கேள்வி வந்து நிற்கிறது. பாஜக அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு வந்து இதில் இபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய பாயிண்ட் வந்து வேலிடேட் ஆயிடுச்சு, ஓகே. பட் இது ஏடிஎம்கேக்கு எப்பேற்பட்ட தாக்கம் அது வந்து நிற்கும்? அது பிஜேபியை தடுக்க மிஸ் பண்ணுது. அவருடைய விசுவாசியாக 2016 இருந்தே இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஓட்டு இழப்பா ஏடிஎம்கேக்கு பெருசாக வரும்னு நான் நினைக்கல. அது வந்து எனக்கு ஒரு தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து அதே பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கை. அவர் வந்து டிஎம்கே போயிட்டார். அதனால தேனி மாவட்டத்தில் அதிமுக படுபாதாளத்துக்கு போயிடல. திரு டிடிவி தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு தனியாக இருந்துச்சு போட்டார். அதனால ஏடிஎம்கே படுபாதாளத்துக்கு போயிடல. இப்போ ஓபிஎஸும் போயிட்டார், அதனால வந்து படுபாதாளத்துக்கு போகிறது இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றம் திரும்ப வந்துருச்சு. தங்கத்தமிழ்ச்செல்வன் என்ன செய்யறாரு நம்ம பார்க்கணும். இப்போ அது அடுத்த ஒரு கேம் இருக்குது. அதில் அது என்ன, தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ்க்கு தான் ஆகாது பேசிக்கலாம். இந்த டே 1லேருந்து அவர்கள் எம்பி ஆன காலத்துலேருந்து அவர் எம்எல்ஏ ஆன காலத்துலேருந்து டே 1லேருந்து இந்த 2 பேருக்குள்ள தான் போட்டியே. ஆக்சுவலாக வந்து இவருக்கு தான் அங்கே போனார். அவர் நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க நம்ம அங்கே போயிடலாங்க தான் போனது. யார்? தங்கத்தமிழ்ச்செல்வன். இப்போ இவருமே பின்னாடி வந்துட்டா இருக்கும்போது அது தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இப்போ அவர் வந்து இன்சிடென்டலி அவர் எம்பி ஆனதுனாலையும் இவர் இங்கே எம்எல்ஏக்காக இருப்பார் அப்படிங்கிற ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் இருப்பாருங்கனால ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ண டிஎம்கே ட்ரை பண்ணும். பட் தங்கத்தமிழ்ச்செல்வனுடைய மனசே எம்பி சீட்டில் கிடையாது. அவர் இங்கே மந்திரி ஆகணும். ஐ நோ போத் ஆஃப் தெம் வெரி வெல். அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணும். எம்பிக்கு வந்து அங்கே இருக்கிற ரோலோட மினிஸ்டருக்கு இருக்கிற ரோல் அங்கே. அப்போ நீங்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து ஐபிரிசாமி கூட்ட வர வேண்டிய இருக்குது தேனிக்கு ஒரு வேலைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு. அப்போ அவர் மந்திரியாக இருந்தாருன்னா அவருக்கு அந்த ஆசை தான் உண்டு. பட் அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஒருத்தருக்கு முன்னாடி எங்கே இருக்குது, பின்னாடி மரியாதை குறைஞ்சிருக்கா, வருமா போயிருக்கா,
அது எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயம். அது கேம் வந்து இப்போ ஆன் ஆயிருக்கு, அவ்வளோதான். இது பிஜேபி எப்படி மிஸ் பண்ணு சார்? ஏன்னா அதான் இங்க சொல்றேன். கேள்வி வருது வந்து முந்துகிறதா திமுக அப்படின்றப்போ அமித்ஷா வந்து என்ன ஆனாலும் நாம் பண்ணுவோம், திமுகவை தோக்கடிப்போம் அப்படின்னு கிரிப்பா டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற திரு அமித்ஷா இங்கே கூட்டணி அமைச்சிருக்காரு, கட்சிக்குள்ளேயே சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ செகண்ட் ஃபீல்டில் வசிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறதை பார்க்குறோம். அவ்வளோ இறங்கி வந்து பிஜேபி வந்து இவ்வளோ திமுக வீழ்த்தணும்னு சொல்கிறப்போ லைக்லி அலையா 2024 கூடவே இருந்த திரு ஓபிஎஸ், அதுக்கு முன்னாடியும் இருந்த ஓபிஎஸ், அவரை ரீட்டைன் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்? இது வந்து திரு இபிஎஸ்க்கு அவரோட ஸ்டாண்டை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். ஏடிஎம்கேக்கு என்ன, என்டிஏக்கு என்ன, பிஜேபிக்கு என்ன? நான் அதான் சொல்ல வந்தேன். ஏடிஎம்கேக்கு வந்து ஓட் லாஸ் ஏற்படுத்த போகிறது இல்லை ஹியூஜ்லி. ஒருவேளை சமுதாய பின்னணி வந்து ஒரு காரணமாக நீங்கள் வச்சு என்ன சார் அப்படி முக்குளத்தூர் ஓட்டு போயிடாதான்னு டிடிவி உள்ள இருக்கிறார். அதனால வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லாஸே ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அது காம்பன்சேட் பண்ணிடுவார். ஸோ அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏடிஎம்கேக்கு லாஸ் இல்லை. பிஜேபியை பொறுத்த அளவுக்கு சேர்த்து கூட தான் ட்ரை பண்ண முடியுமே தவிர சேர்த்துக்கங்கன்னு கம்பல் பண்ண முடியாது. ஆஃப்டர் இட்ஸ் யுவர் பார்ட்டி. உங்களுக்கு புரியுங்களா? சாணக்கியால் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு மற்ற சேனல்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் சஜஸ்ட் பண்ண முடியும். தே கேனாட் கம்பல் யூ. புரியல? அது எங்கள் சேனல் சார் நீங்கள் சொல்லிடுவீங்க. அதுதான் உங்களை அப்போ தே கேன் சஜஸ்ட். அப்போ ஏடிஎம்கேக்கு பிஜேபி ஒரு பார்ட்டியாக, ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்டியாக தே சஜஸ்டட் தட் இட் ஒர்க். அது முடிஞ்சு வச்சுக்கிறது. அது கழுத்தை நெரிக்க முடியாதுல்ல. ரைட். ஏற்கனவே ஒரு வந்து கழுத்தை நெரிச்சு இவருக்காக கழுத்தை நெரிச்சு பண்ணும்போது இட் ஒன்ட் ஒர்க். இட் ஒர்க் ஆகலை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? எத்தனை முறை ரிஸ்க் எடுக்க முடியும்? அன்னைக்கு வந்து 12 எம்எல்ஏட நிற்காம 150 எம்எல்ஏ தூக்கி இருந்தாருன்னு கேம் அவர் தான் பாஸ். நடக்கலையே, வரலையே, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க, எவ்வளோ நாள் ட்ராக் பண்ணாங்க, எல்லாருக்கும் எவ்வளோ பார்த்தோம்ல. அப்போ நடக்கல. அப்போ அவர் வந்து அவரை காட்டி இருந்தாரு அப்படின்னா அது வந்து வேற விஷயம், நடக்கல. மூணாவது, பிஜேபி வந்து இவர் மேலே இன்னமும் பெரிய மரியாதை வச்சிருக்கு. எனக்கு எல்லாம் குழப்பம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு டிடிவி வேர்ல்ட் பிளே சொன்னார், செங்கோட்டையன் ஏன் அங்கே டிவிக்கே போயிட்டாரு, அவரை வர சொல்லுங்க, இப்போ கூட நம்ம நல்லா தான் வச்சிருக்கோம், நம்ம பார்க்கலாம், நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து யாரையுமே கழுத்த இருக்கிறவங்க கிடையாது. அவங்க வந்து எல்லாருமே இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க, இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்க. அதே தான் ஓபிஎஸ் வச்சுட்டாங்க. அப்போ ஏன்னா வாய்ப்பு என்ன இருந்துச்சு ஓபிஎஸ்ட்டை? அவர் வந்து ஏடிஎம்கேல சேர்க்க மாட்டேன்னு தெரியும். அப்போ நீங்கள் கம்பல் பண்ண முடியாது. அப்போ 3 வாய்ப்பு மிச்சம். ஒன்று பிஜேபியில் சேர்ந்துருங்க, இல்லை தனி கட்சி ஆரம்பிங்க, இல்லை டிடிவிட்ட போங்க. பிஜேபியில் சேர்ந்தா இன்னைக்கு சங்கின்னு சொல்லிடுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு பயம் இருந்திருக்கலாம், தெரியாது. அது ஒன்றா பிஜேபி பயங்கர லாலாக இருந்தால் எல்லாருக்குமே தெரியும். அப்படி என்ன காரணம் தெரியல. தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாரு, ஏன்னா அது சமாளிக்க முடியாது. திரு வாசன்லாம் எவ்வளோ சிரம போகிறாரு கண்ணோட பார்க்குறோம், அதனால் முடியாது தெரிஞ்சு வச்சு. டிடிவியோட சேர்ந்துருக்கலாம்ல. டிடிவியோட சேர போகிறேன்னு சொன்னீங்கல்ல, தேதி குறிச்சிருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் தானே வரல, நீங்கள் தானே சரி சொல்லுங்க, நீங்கள் தானே வரல, என்ன காரணம் எப்படி தெரியும்? அப்போ டிடிவி கூட சேர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர், கௌரவ தலைவர், ஏதோ ஒரு போஸ்ட் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் கூட்டணியிலேருந்து தேனியிலேயோ பெரியகுளத்திலேயோ உசிலம்பட்டிலேயோ எங்கேயோ போட்டிட்டு யார் தடுத்துருக்க முடியும்? அது எப்படி இவங்க ஏடிஎம்கே எதிர்ப்பாங்க? திரு டிடிவிக்கு சம்மதிச்சவங்க எப்படி ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பாங்க? ஏடிஎம்கேல தானே சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதே தானே டிடிவிக்கும். அப்போ ஏடிஎம்கே அலைன்ஸில் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லையே. அப்போ அவர் அந்த முடிவு எடுக்கல. பிஜேபி பழிய போட்டால் எப்பயுமே வந்து அது வந்து ஒரு 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 பொதி மூட்டை சுமக்கும் மாதிரியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பிஜேபி என்ன பழினாலும் வச்சுக்க, அது மேலே போட்டு எல்லா மூட்டையும் தூக்கி மேலே ஏற்றி போட்டுட்டுருன்னு அவங்க என்ன செஞ்சாங்க? இல்லை, அவங்க வந்து எல்லா வாய்ப்பையும் சொல்கிறாங்க, இவர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அப்போ நம்ம எப்படி செய்ய முடியும்? நீங்கள் வந்து 7ஆம் பாடத்தில் 3ஆம் கேள்வி படிச்சுக்கப்பா பரிசைக்கு முக்கியம்னு சொல்கிறோம், நான் படிக்கல. அப்போ நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ 7ஆம் பாடத்தில் 3ஆம் கேள்வி சொன்னேன் இல்லைப்பா, 3 ஆப்ஷன் சொன்னாங்களா, ஒன்றும் பிரச்சனை. ஸ்மூத் ஆப்ஷன்ஸ், எதர் யூ ஜாயின் அவர் பார்ட்டி ஆர் ஜாயின் டிடிவி ஆர் ஸ்டார்ட் நியூ பார்ட்டி. 3மே செய்யல, டிஎம்கே ஜாயின், ஓகே, அவ்வளோதான். இங்கே தான் வந்து நிற்கிறது திமுகவுடைய பலம். அவங்களுக்கு இது எப்பேற்பட்ட பெர்செப்ஷனில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு பக்கம் இப்போது காங்கிரஸ் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு ராகுல் காந்தியோடைய ஒரு ரேலி வந்து நிற்குதுன்னா, ராகுல் காந்தி, ஸ்டாலின், உங்களுக்கு 2 கம்யூனிஸ்ட்லேருந்து வந்து நிற்பாங்க, உங்களுக்கு விசிகால் வந்து திருமாவளவன் நிற்பார், உங்களுக்கு வந்து அதே இதில் பிரேமலதா அவர்கள் இருப்பாங்க, திரு ஓபிஎஸ் இருப்பாங்க, இப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறது. ஸோ திமுக ஓபிஎஸ் நிற்பாருங்க தான் கேள்வி முதல்ல. ஓகே, அது கட்சிக்குள்ளே இருப்பாரு. நீங்கள் இப்போ சொன்னது பூரா கூட்டணி கட்சி தலைவர்கள், அவர் திமுக தலைவர். கூட்டணி திமுக தலைவர் இப்படி ராகுல் காந்தியும் ஸ்டாலின் பிடிச்சிருக்கும் போது திமுக தலைவர் மசில் மெமரி ஒத்துக்க மாட்டேங்குது. அதான் பழக்கல உங்களுக்கு. அது வந்து திமுக தலைவரும் ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் கையை பிடிச்சி வைக்கணும் போது நடுவில் நீங்க எங்க வருவீங்க? அந்த பக்கம் திருமா நிப்பாரு, அந்த பக்கம் அண்ணி நிற்பாங்க, அந்த பக்கம் மதிமுக நிற்கும், அப்படிதான் நிற்பாங்க. நீங்க எங்க நிற்பீங்க? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கூட்டணி கட்சி கூட்டத்தில் நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு இடம் அது வேற ஒரு இடம், அது ஓரமா வச்சிருங்க. திமுக முந்துதான பெர்செப்ஷன் கேம்ல நிச்சயமா முந்துது, அதுல எந்த குழப்பமும் இல்லை. கிரவுண்டில் தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். இந்த அளவுக்கு ஒரு வந்து ஏடிஎம்கே பிஜேபி காம்பீட் பண்ணுதா அப்படின்னா இல்லை. அவங்க வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், நெரேட்டிவ் செட்டிங்கில் டிஎம்கே மாதிரி ஆள் கிடையாது. ரைட், இது நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கவுண்டர் நெரேட்டிவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஒரு ஓட்டுனா கூட ஒரு ஓட்டு தான், அதை விட்டுறக்கூடாதுன்னு நம்ம 100 முறை சொல்லியிருக்கோம்.
செங்கோட்டையன் போனால் போயிட்டு போட்டோம், ஓபிஎஸ் போனால் போயிட்டு போட்டோம், தேமுதிக போனால் போட்டோம், ராமதாஸ் போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னா நீங்கள் சொன்னாங்களே 5 ஓட்டு போயிருச்சே. அப்போ ஒவ்வொரு ஓட்டு போட்டு நீங்கள் விட்டுருவீங்க, ஒவ்வொரு ஓட்டு அவங்க கெயின் இஸ் கெயின். அப்போ பெர்செப்ஷன் பில்டிங்லையும் ஸ்ட்ராங்காக வர்றாங்க, ஓட்டு பில்டிங் ஸ்ட்ராங்காக போகிறாங்க, நெரட்டிவ் ஸ்ட்ராங்காக போகிறாங்க. அப்போ நீங்கள் அதாவது மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 6 பாயிண்டில் நீங்கள் முந்தினீங்கன்னா தான் அவங்க தோத்தாங்க. 10 பாயிண்ட்ல அவங்க 6 பாயிண்ட்ல முந்தினாங்க, நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அப்போ நீங்கள் முந்துகிறதா திமுகன்னா பெர்செப்ஷன் பில்டிங் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் குஷியாக இருப்பாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாதா? அந்த அந்த ஆங்கர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜோஷ் நீங்கள் பார்க்கலாம். என்னங்க நீங்கள் அப்படின்னு அப்படி ஆடி ஆடி பேசுவாங்க, நின்னே பேச மாட்டாங்க. எல்லாம் எங்களோட குஷியில் இருப்பாங்க. என்ன கணக்கு? திஸ் இஸ் வாட் தே வாண்டட். சரி, அவங்க இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? டிஎம்கே பண்ணுறது சரியா தப்பா, ஓபிஎஸ் போய் சேர்ந்தது தப்பா? இட் இஸ் பாலிடிக்ஸ். இங்கே சரி தப்புங்கிறதே கிடையாது, வெற்றி தோல்வி தான். ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா? நீங்கள் நல்லவராக கெட்டவராங்க யார் கேட்குறாங்க? என்ன கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க? ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா? அப்போ ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடை திமுக பண்ணிக்கிட்டே போகுது. கூட்டணி கட்சிகள் பெர்செப்ஷனை ஆழத்துக்கு உள்ளே போடுறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூட்டங்கள், எவ்வளோ கூட்டங்கள் நம்ம பேசிக்கிற தருணத்தில் தமிழக முதலமைச்சர் கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு, பிரம்மாண்டமான கூட்டம். ஏன் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பண்ணுறதுக்கு என்ன? பிஜேபிட்ட ஆள் இல்லையா? ஏடிஎம்கிட்ட ஆள் இல்லையா? உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆள் இல்லையா? இதெல்லாம் செட்டில்டு. நம்ம வந்து 2026 ஜெயிக்க போகிறோம்லங்க, நம்ம என்னங்க ஆட்சி அமைஞ்ச பிறகு பார்த்துலாங்கம்மா. பட் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்ன? அப்போ கிரவுண்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இது தலைவருக்குள்ள ஒற்றுமை இருக்குது. ஆமாம், அதுக்கான கூட தெரியுது. பிஜேபி வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது, ஏடிஎம்கே வந்து ரொம்ப கைண்டாக இருக்குது, தமாகாக்கு வந்து எந்த ரிபலும் பண்ணல, டிடிவியே செட்டில் ஆகிட்டாரு, அன்புமணி வந்து எப்பயோ செட்டில், ஆல் ஃபைன். இது எல்லாம் மேலே. கீழே இப்போ யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு தெரியுமா? எந்த கட்சி எந்த தொழிலை போட்டியிட போகுது தெரியுமா? அந்த தொழில் எந்த கேண்டிடேட் போட்டியிட போகிறான்னு தெரியுமா? இது செட்டில் பண்ண வேண்டாமா? டிஎம்கே செட்டில் பண்ணல, ஆனால் நீங்கள் முந்தணும்ல. நான் தான் சொல்லேன், அவங்க பண்ணலையே நான் பண்ணல, அவங்க வேற நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வேற நாள் பண்ணால் நியூட்ரலைஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் தேர்தல் அறிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ 2000 ரூபாய் இவர் அறிவிச்சிட்டார், யாருங்க? திரு இபிஎஸ். அப்புறம் தமிழக முதலமைச்சர் 5000 கொடுக்கும்போது 2000 அறிவிக்கிறார். அப்போ என்னாச்சு? முதல்ல அறிவிச்சது இபிஎஸ் ஆயிடுச்சு. 10,000 ரூபான்னு சொல்லிட்டாரு, அவங்க ஒரு சங்கடம் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் 5000 ஒரு போட்டி வருது. அப்போ நீங்கள் முந்தணும்ல. இப்படி எவ்ரி ஆஸ்பெக்ட்ல நீங்கள் முந்தினீங்கன்னா அவங்கள முந்தலாம். அவங்க எவ்ரி ஆஸ்பெக்ட்ல முந்திட்டு போனாங்கன்னா ஒரு மார்க் கூட போனாலும் மார்க் கூட போனது தானே. அப்போ அந்த இடத்துல திமுக முந்துகிறதான எஸ், பெர்ஸ்பெக்டிவ் பில்டிங்கில் பெர்செப்ஷனில் வந்து அவங்க முந்துறாங்க. நோடு களத்துலையும் முந்த விடாமல் ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது, பிஜேபி பார்த்துட்டா அவங்களுக்கு நல்லது, கூட்டணி பார்த்தா நல்லது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னா கடவுள் செயல் அப்படி நடக்கலாம். கடவுள் கருணை அப்படி இருக்குதான்னு தெரியணும்ல. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இங்கே தான் வந்து நம்ம கருணை இதெல்லாம் எமோஷ்னலாக பேசும்போது இங்கே ஒரு எமோஷ்னல் இது பார்த்தோம். இன்னைக்கு கண்ணீர் விட்டிருக்கிறார், அவரும் கருணையோட வந்து நிற்கிறார். திரு கெஜ்ரிவால் மதுபான கொள்கை மோசடி பாலிசி, எக்ஸைஸ் பாலிசியில், ஆமாம் கொள்கையில் எல்லாரும் இங்கே கொள்கை கூட்டணிலாம் பேசும்போது அதுதான் ஒரிஜினல் கொள்கை கூட்டணி போல அப்படின்னு பிஆர்எஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பெரும் 2023-24 பெரும் பதற்றத்தை, நடுக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. கோவிட் நேரத்தில் நடந்த ஒரு கொள்கை சேஞ்சில் பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த அந்த கேசிஆர் கட்சியை சேர்ந்த கவிதா அவர்களுக்கும், அந்த கட்சியிலிருந்து வெளியில் இருக்காங்க இப்போ, அவங்க கவிதா அவர்களுக்கும் ஆம் ஆத்மியில் திரு கெஜ்ரிவால் அவர்கள், அவருடைய ஒரு நெருங்கிய சகாவாக இருந்த சிசோடியா உள்ளிட்ட எல்லோரும் வந்து சம்பந்தப்பட்டு இவர் ஜெயிலே வைக்கப்பட்டு, முதல்வர் மாற்றப்பட்டு, அதிஷி அப்படின்னு போடப்பட்டு பெரும் பரபரப்பாகி ஆம் ஆத்மி ஆட்சியவே எழுந்தது பார்க்குறோம். பாஜக ஊழலுக்கு எதிரான மூவ்மெண்ட்லேருந்து வந்துட்டு இவரே ஊழல் பண்ணுவாரா அப்படின்னு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது நாடு முழுக்க. அண்ணா சார் எல்லாம் அவ்வளோ பேட்டி கொடுத்தாருன்றத பார்க்குறோம். கெஜ்ரிவால் எப்படி ஏமாத்தினவர் எங்களுக்கு அப்பவே தெரியும், அவர் அப்படி தான் அப்படின்னு வந்தெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்குறோம் டெல்லிக்குள்ள கோர்ட் வந்து அவரை வந்து அக்விட் பண்ணியிருக்கு. க்ளீன் சிட் டு கெஜ்ரிவால் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதில் 5-6 ஆஸ்பெக்ட் இருக்குது. நான் எவ்வளோ கிறிஸ்பியாக சொல்ல முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்று, நிரூபிக்கப்படாவிட்டாலேயே ஒரு குற்றம் நடக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை. ஒன்று, சங்கர் ராமன் இறந்தார், கொன்னவர் யார்? தாக்கர்டினன் இறந்தார், கொன்னவர் யார்? அவங்க கொலை செய்யப்பட்டது உண்மை தானே, சூசைடு இல்லை. அப்போ யார்? இது வந்து ஒரு கேள்வி, ஒரு பக்கம். ஸோ ஒரு 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 ஆள் ஒருத்தர் விடுவிக்கப்பட்டார், ஒரு ஒரு குற்றம் நடக்கலைன்னு ஆயிட முடியாது. ஸோ வந்து இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு, ஓகே, அதனால் குற்றம் நடக்கலையா தெரியாது. அதான் வந்து என்னோட ஆனஸ்டான ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து விசாரணை நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்துருச்சு. மேலே வரைக்கும் இதே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உடனே கவர்மெண்ட் அப்பீல் போவாங்க, சிபிஐ அப்பீல் போவாங்க, எல்லாம் போவாங்க. சிபிஐ வந்து அப்பீல் போய் என்ன பண்ண போறீங்க? இங்கே என்ன அப்பீலில் தான் இருக்கு. இன்னும் இங்கே என்ன பண்ணீங்க?
நீங்கள் அப்பீல் அப்போ வந்து நீதிபதி வந்து சரியாக கவனிக்கலையா, நீங்கள் நீதிபதி சரியாக சொல்லலையா, நீங்கள் அப்பீலுக்கு போகிறாங்க. பெரிய பிரச்சனை என்னென்னா மோஸ்ட் நான் வந்து ஒரு வளமை என்னங்கிற சொல்ல வரேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் விசாரணை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படியே நின்றும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஏன் அப்படின்னா, நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு இருந்தேன், விசாரணை நீதிமன்றங்களில் தான் ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சிகள், சாட்சியங்கள், வாதம், பிரதிவாதம், குறுக்கு விசாரணை, இது எல்லாமே நடக்கும். அப்போ அங்கே தான் ஒரு கம்ப்ளீட் என்கொயரி நடக்கும். அப்போ அதில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா, நாளைக்கு ஹைகோர்ட் போனீங்கன்னா ஒன்லி வாதம் மட்டும்தான். உங்கள் பாயிண்ட் என்ன, உங்கள் பாயிண்ட், யூ கேனாட் ப்ரொடியூஸ் எனி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் புதுசாக ஒன்று எடுத்துட்டாங்க அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேஸ் நீ ஆல்ரெடி யூ ஹேவ் ஃபினிஷ்ட் இட். அப்போ இங்கே பண்ண முடியாது, அங்கே என்ன பண்ணிட போகிறீங்க? இங்கே ஆகச்சிறந்த வழக்கறிஞரை கொண்டு வர வேண்டியதானே. ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் எப்படிலாம் இறக்குனீங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளெலாம் கொண்டு இறக்குனீங்களா சென்சார் போர்டுக்கு, அது மாதிரி இறக்கிருக்க வேண்டியதானே. இது வந்து இதோட ஒரு முக்கியமான கேஸ் இருக்குமா உங்களுக்கு? ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை தூக்கி ஜெயிலில் வச்சுங்க. அப்போ அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதோட முக்கியமான கேஸ் இருக்கு. பயங்கரமான லாயர்லாம் கொண்டு வந்து, சீனியர் கவுன்சிலாம் கொண்டு வந்துட்டு, அட்டர்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல், அத்தனை ஜெனரலையும் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் நிப்பாட்டலாம், என்னாச்சு? அப்போ கீழ் நீதிமன்றங்களில் போனதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இது வந்து மேலே வரை எப்படி போகணும்னு பார்க்குறோம். ஆஸ் யூ ரைட்லி செட், 2G கேஸ் வந்து இன்னும் நிற்குதுங்க பார்க்குறோம். கீழமை நீதிமன்றங்களில் வந்து தான் மேலே வரைக்கும் நிற்கிறதுக்கு ஜெயலலிதாவுடைய கேஸ் ஒரு உதாரணம். உங்களுக்கு புரியுங்களா? இங்கே கீழே வந்து குன்கா கொடுத்தது மேலே வரைக்கும் அதான் நின்றுச்சுங்கிற பார்க்கணும். இடையில குமாரசாமி அவர்கள் நீதியரசர் வந்து மாற்றி போட்டால் கூட. அப்போ அந்த கீழே வந்து கீழமை நீதிமன்றம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். மூணாவது பாயிண்ட்டு, இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூரில் பேசும்போது சொல்கிறார், விசாரணை அமைப்புகளை ஏவி விட்டு எங்களை மிரட்ட பார்க்கிறார்கள், அதற்கெல்லாம் நாங்கள் அஞ்சுபவர்கள் அல்ல. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் பயன்படுத்துவாங்க. எல்லா ஒரு அக்ராஸ் பார்ட்டி எல்லாரும் பயன்படுத்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து சிபு, ஹேமந்த் சோரன்ல இருந்து அகிலேஷ் யாதவ்ல இருந்து எவரிபடி வில் யூஸ் இட். ஹேமந்த் சோரன் உள்ள வைக்கப்பட்டார். இதே நீங்க பாத்தீங்களா, அங்க வந்தாலும் நாளைக்கு நாங்க வருவோம், எங்க கேஸ் லேட் ஆயிருக்கு, நாளைக்கு நாங்க வர போறோம். இப்ப திரு நேரு மேல வந்து கேஸ் போட சொல்லி இடி வந்து கேட்டிருக்கு. அப்ப நேரு அவர்களுக்கு மனோதைரியம் வந்துடுதுல முதல்ல. அப்பா கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு, நம்மளும் வெளியே வந்துடலாம். நாலாவது பாயிண்ட், உண்மையிலேயே இந்த மாதிரி தான் மத்திய அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றனவோ அப்படின்னு காமன் மேனுக்கு கொண்டு திரு அப்பாவு கேட்குறாரு, சிபிஐ இடி உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் என்னங்க அப்படின்றார். எவ்வளோ கேஸ் போடுறீங்க, எவ்வளோ ஜெயிக்கிறீங்க? சரி, உங்கள் கட்சியில் சேர்ந்து தண்டிக்கப்பட்டவங்க யார் யார் சொல்லுங்கள். இது வந்து இல்லாஜிக்கல் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா நீதிமன்றம் தான் இங்கே முடிவு எடுக்குது. உங்களுக்கு புரியுங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணது யார்? நீதிமன்றம். அவங்க வெளியே விட்டுருக்கலாம்ல, அவங்க தானே பெயில் விட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன்னு விட்டாங்கல்ல, எந்த சட்டத்தில் இருந்துச்சு? தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிட்டு வாங்கன்னு விட்டாங்கல்ல. அப்போ நீதிமன்றத்துக்கு வாய்ப்பு அவங்க தானே சொன்னாங்க. உங்களுக்கு புரியல? 2G கேஸில் யார் முடிவு எடுத்தது? மைண்ட் பாக்லிங் சொன்னது யார்? நீதிமன்றம் தானே. அப்போ நம்ம வந்து வெறும் பழிவாங்கன்னு சொல்லிட முடியாது. நீதிமன்றத்தோட ரோல் மேஜராக இருக்குது. CAG ரிப்போர்ட்டை பார்த்து 2G சுப்ரீம் கோர்ட் சொல்லலையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒரு அபெக்ஸ் பாடி பார்க்க போறீங்களா? அப்போ 2G வந்து இவங்க ஏவி விட்டாங்க அப்படின்னா அப்புறம் நீதிமன்றம் என்ன செஞ்சது? நீதிமன்றம் பார்த்து தானே சொல்லிச்சு, கன்வின்ஸ் ஆகி தானே சொல்லிச்சு. இது மாதிரி எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிச்சுல. அப்போ நமக்கு வந்து இல்லாஜிக்கலாக இருந்தாலும் காமன் மேனுக்கு இது லாஜிக்கலாக தெரியும். ஆமாப்பா, பிஜேபியோட அலையன்ஸோ கூட சேர்ந்துட்டாலோ யார் மேலே ஆக்ஷன் இல்லை, பிஜேபி மேலே ஆக்ஷன் இல்லைன்னு நம்ம கேஸ் போடுறாங்க. ஆனால் அவங்க கடைசியில் அக்யூரல் ஆகிறாங்க. உங்களுக்கு கன்விக்ஷன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, கரெக்ட் தான் அப்படின்னு நிற்பாங்க. கன்விக்ஷன் ஆக மாட்டேது. அப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் அவர்கள் சொல்லலாம், நாங்கள் வந்து தலையிடுறதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் சிபிஐ வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, நமக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லா காமன் பண்ணி தெரியும். அப்போ வந்து CAGயோ எலெக்ஷன் கமிஷனோ EDயோ CBIயோ இது மாதிரி இப்போ எப்படி தமிழ்நாட்டில் CBCDயோ SBCDயோ காவல்துறையோ எல்லாருமே எப்படி அவங்க வந்து மாநில அரசுக்கு இவங்க வந்து விசுவாசமாக இருப்பாங்க, மத்திய அரசுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது பிஜேபி அதில் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு இன்ஸ்ட்ரக்ட் தம், கேஸாக நடத்துங்கப்பா அப்படின்னு. இல்லைன்னா நீ கேஸ் போடாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ரெய்ட் நடந்தபோது நினைக்கிறேன் UPA கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருந்தார். அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் திடீர்னு CBI ரெய்டுட்டாங்க. அப்போ வந்து திரு சிதம்பரம் சொல்றாரு, ராங்லி டைம்டு அப்படின்னாரு. தவறான நேரத்தில் எலெக்ஷன் ஒட்டி வரும்போது ஏதோ மிரட்டருக்கு பார்க்குறவங்க இதே மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, இதே மிரட்ட பார்க்குறவங்க அலையன்ஸ் வரமாட்டாங்க வருவாங்கன்னு சொல்லி போயிட்டு இருந்தபோது நம்ம பின்னாடி பார்த்தோம்ல, கலைஞர் தொலைக்காட்சி ஊழல் வழக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட்டணி பேசியிருந்தாங்க, செகண்ட் ஃப்ளோரில் ரெய்டு நடந்துச்சுன்னு. அதெல்லாம் மிரட்ட பார்க்குறாங்கன்னு அந்த பழைய நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் நின்றுவீங்க. அப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணுங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண டிரான்ஸ்பரன்சிங்கிற சொல்ல கண்ணாடி மாதிரி தெரிஞ்சால் தானே டிரான்ஸ்பரன்சி. கருப்பு துணி போட்டு டிரான்ஸ்பரன்சி நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. அப்போ வந்து EDயோட CBIயோட ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்கள் கூட்டணும். இல்லாட்டி கேஸே போடாத ஒன்று கட்டும். எவ்வளோவே தப்பிச்சு போகிறான், இன்னும் 2 பேர் தப்பிச்சு போயிட்டு போகிறான். நீ வந்து போட்டால் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னி படம் எடுத்தார், கண்ணீர் மல்கி கதறி அழுது என்னையே போய் இப்படி சொல்லிட்டீங்களேப்பா அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுங்களா? எல்லாருமே கன்வின்ஸ் ஆகாட்டா ஒரு 4 பேர் நடிக்க மாட்டாங்களா?
ஆமாப்பா இந்த பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு. அதில் இருந்து பிஜேபி ஆஸ் எ பார்ட்டி, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆல் தீஸ் ஏஜென்சிஸ் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் எடுத்து இல்லை நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாளணும்னு போகணும். அப்படின்னா தான் இந்த பிம்பம் தப்பிக்கும். உண்மை போய் தனியாக விட்டுருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணாரா, பிஜேபி பழிவாங்குதா, இடிலாம் வந்து அவங்க ஏவலாளாக இருக்கிறாங்களா, இதில் எது உண்மைங்கிறது அப்படியே விட்டுருங்க. திரு ஸ்டாலினுடைய வாதம் வலுவாயிட்டு போமா இல்லையா? ஆமாங்க நல்லவர் கேட்பாங்கல்ல. அப்போ அது வச்சுன்னா நீங்கள் பலவீனமாயிருவீங்கல்ல. அவர் சொன்ன உண்மையாச்சுன்னா இது பொய் ஆயிரும், அப்படி தானே ஆயிரும். அதில் வந்து இவர் தவிர்க்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மாலை வந்த ஒரு பெரும் செய்தி, இது வந்து ஒரு தனிப்பட்ட செய்தி இருந்தாலும் கூட இது பொலிட்டிக்கல் ஃபிகராக மாறி இருப்பதனால் செய்தியாகவும் ஆகியிருக்கிறது. திரு விஜய் அவருடைய மனைவி அவங்களுடையான அந்த விவாகரத்து அப்படின்ற விஷயம், சங்கீதா அவர்கள் விஜயோடைய மனைவி அவர் வந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதை பற்றி பொலிட்டிக்கலாக டிஸ்கஷன்ஸ்லாம் யூடியூப்பில் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரும் செய்தி. ஏன்னா முக்கிய கட்சியுடைய தலைவர், பெரும் நட்சத்திரமும் கூட. நம்ம எந்த டிபேட்டும் பண்ணல. நான் எதுவும் சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வர மாட்டீங்க, ஸோ நீங்கள் எதுவும் என்னை திட்ட மாட்டீங்க. ஸோ இட் இஸ் நாட் எ டிபேட் ஆர் ஒரு கான்ட்ரவர்சி. இது வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரம். திருமணமே தனிப்பட்ட விவகாரம் தான். அதான் நம்ம ஊரறிய உலகறிய அறிவிக்கிறோம். அதுதான் நம்முடைய வழக்கம். விவாகரத்து இன்னும் ரொம்ப தனிப்பட்ட விவகாரம். அது வந்து ஒரு பெரும் துயரத்துக்கு பிறகு, ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு பண்ணக்கூடியது. 2 பேருமே அதை செய்கிறாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஏஆர் ரஹ்மானுடைய கேஸில் இருந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து பொதுவெளிக்கு கொண்டு வராமல், அது பயங்கரமான ஒரு பிரேக்கிங் நியூஸ், பயங்கரமான ஹெட்லைன்ஸ், இன்னைக்கான டிபேட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாமல் அதை அப்படியே விட்டு அவர்கள் இருவருடைய மன உணர்வையும் புரிந்து கொண்டு நாம் விலகி நிற்பதுதான் நியாயம். அது வந்து இதற்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் 2021 இந்த டிஃபரன்ஸ் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த 5-6 வருஷத்தில் 2 குடும்பத்துடைய பெரியவர்கள் இணைஞ்சு பேசி கொஞ்சம் ஏதாவது சமரசம் பண்ணி வச்சுருந்தா அது வேற விஷயம். அது நல்லதாக நடந்திருக்கும். அது நடந்திருக்கலாம், ஈடுபடாமல் போயிருக்கலாம். அது வந்து ஓகே. ஒரு கட்டத்தில் வந்து எல்லா ஆற்று ஆழ சமரசங்கள், விளக்கங்கள் எல்லாம் புரிஞ்சு, ஏன்னா விலகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. சைலண்டாக நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சிருக்காங்க. 30 வருஷமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய பிரபலமான திரைத்துறை தம்பதிகள் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கலை. ஆனால் அவங்க ஒரு நாளும் ஒரு வீட்டில் இருந்ததில்லை. 30 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். அப்போ வந்து அந்த மாதிரி வேலை பிறப்பா, சரி விவாகரத்து வேண்டாங்க, சரி இப்போ அவ்வளோதான், அந்த அப்படி நம்ம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் ஆனவங்க நிறைய இருக்காங்க. அப்போ வந்து அது வந்து அவர்களுடைய எடுக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு முடிவு மிகப்பெரிய மன வலிக்கு பிறகு தான் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அதை நம்ம புரிந்து கொண்டு அப்படியே வந்து அடுத்த விஷயத்துக்கு போயிரு தான் நல்லது நான் நினைப்பேன். இதில் த டைமிங் அதுதான் இங்கே வந்து நிற்கிறது. ஆன் த ஈவ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஒரு முக்கிய டெபுட்டண்ட்டாக அரசியல் களத்தில் களமிறங்கியிருக்கிறார் திரு விஜய். அவருக்கு வந்து அவர் தேர்தலில் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கான இமேஜ், அவர் வந்து ஒரு ஒரு அண்ணனாக அறியப்படுகிறார், எல்லா தங்கைகளுக்காகவும் இருக்கிறார் அப்படின்னு படங்கள்லேயும் அப்படி தான் இருந்திருக்கிறார். அவருக்கு பெண்கள் ஓட்டும் அதிகமாக ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படும் போது இந்த விஷயம் ஒரு பெரும் ஃபேக்டராக மாறி இருக்குமா? அவர் இந்த டைமிங் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நல்லவேளை விஜயோடைய விவகாரத்து வழக்கு வந்து தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம வந்து பண்ணல. அந்த மாதிரி போல் இது வந்து டைமிங் வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான். நம்ம வந்து அதற்கு ஒரு அரசியல் தாக்கமோ பின்புலமோ உள்நோக்கமோ நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாள் பேசியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களுடைய நண்பர்கள் வந்து இடையில புகுந்து கொஞ்சம் சமரசம் பண்ணியிருப்பாங்க. நிறைய நடந்துருக்கும்ல, எல்லா இடத்துலையும் நடக்கிறத நம்ம வந்து அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லையா. அப்போ அதை தாண்டி தான் இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் வரும். நம்ம பார்த்தோம், ரொம்ப உலக கண்ணு ஊர் கண்ணே படும்படியான தம்பதியாக இருந்தவங்க பார்த்திபன் சீதா. அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பிரிகிறாங்க. அந்த மாதிரி அது நிறைய நடந்திருக்கு. அப்படி வந்து ஒரு ரொம்ப யோசனைக்கு பிறகு தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ 4 வருஷத்தில் யோசிச்சிங்களா, 40 வருஷத்தில் யோசிச்சிங்களா? அப்போ அதெல்லாம் அந்த டைமிங், எலெக்ஷன், அதெல்லாம் எலெக்ஷன் வந்துட்டு இப்போ நீங்கள் எப்போ தான் செய்யுது நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ வந்து 2026 எலெக்ஷனு, ஒரு வருஷம் முன்னாடி 2024 எலெக்ஷனு, அதுக்கு முன்னாடி 2021 எலெக்ஷனு. அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ வந்து இப்போ 2021 சீசன் 21 வாக்கில் தான் இந்த மனப்பளவு ஆரம்பிட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தல் வருது. சரி, அப்போ 24 ஐயோ அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஐயோ 26 சட்டமன்றத்தில் வருது. அப்படி பண்ண முடியாது. இது வந்து குடும்ப விவகாரம், நத்திங் டு டூ வித் எலெக்ஷன். நான் அது இருக்குதா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். உங்களுக்கு இருக்குமோ, காரணமா, சரியா, அந்த டைமிங் எப்படி, அந்த விவாதம் இது வந்து 2 தனிநபர்களுடைய உணர்வு. அது அவர் அந்த உணர்வை அப்படியே மதித்து அப்படியே வந்து ஒரு மனத்தாங்களோடு நம்ம அந்த பக்கம் நகர்ந்துறதா அது நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது பொலிட்டிக்கலி ஒரு பெர்செப்ஷன் பேஸில் திரு விஜய் அவர்கள் மீதான பார்வையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி இல்லை. அது வந்து முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா வந்து நவ் இட்ஸ் பிகமிங் காமன். அது வந்து விவாகரத்து அப்படிங்கிறது வந்து வழக்கமாயிடுச்சு, சாதாரணமாகிடுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, விவாகரத்து அப்படிங்கிற ஐடியாவே இந்து மதத்தில் கிடையாது. ஐடியாவே கிடையாது, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. இது வந்து விவாகம், விவாகரத்து,
உங்களுக்கு புரியுங்களா? புக்கிங் கேன்சலேஷன் 2 வார்த்தை இருக்குது, நாட் புக்கிங் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அது மாதிரி வந்து விவாகம் அப்படின்னா அதற்கு மேலே வேற ஒரு வார்த்தை இருக்கணும். மேரேஜ், டைவர்ஸ் 2 வேறு வார்த்தை. விவாகரத்துங்கிறது 2 வேறு வார்த்தை இல்லை. விவாகம் அது ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அது காயின் பண்ணப்பட்ட வார்த்தை. உங்களுக்கு புரியுங்களா? விவாகம் தான் சாஸ்வதம், ரத்து அது ரத்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. பட் காலப்போக்கில் நிறைய நடந்து எல்லா இடங்களும் வந்து சகஜமாகி வந்துச்சு. இது வந்து பெரிய பிரபலமான குடும்பங்கிறனால நம்முடைய கண்ணில் படுது, அவ்வளோதான். கண்ணில் படுது. மற்றபடி வந்து இது வந்து எந்த விதமான இம்பார்ட்டன்ட்னா நிறைய இடங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய இடங்கள் ரொம்ப சாதாரணமாக நடக்க, சின்ன வயசில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நிறைய பிறழ்வுகள் மனசில் அந்த பசங்களுக்கான ப்ரிப்பேர்னஸ் மென்டலாக இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லித்தரல, இது மாதிரி நிறைய நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நவ் இட் பிகம் காமன். அதனால் வந்து அது எந்த விதமான இம்பாக்ட் சொசைட்டியில் வந்து இப்படியா அப்படியா, இது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். எல்லாரும் பேசுவாங்க. பட் எலெக்ஷனாவோ அதாவது போல்லையோ சொசைட்டிலோ இட் ஒன்ட் கிரியேட் எனி இம்பாக்ட், எனி டிஃபரன்ஸ். இந்த டிஃப்ரென்ஸும் இது ஏற்படுத்தாது. பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் அன்றைய நாளில் ஒரு பெரும் இருக்குதோ இல்லையோ தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் அணில் போலவாது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். அப்படி இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் முந்திக் கொண்டு செய்திகளை கொடுக்கிறோம், பின்னணி தகவல்களையும் முன்வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.